எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். கெமிக்கல் மில்க் ஷேக்ஸ் அண்ட் பில்ஸ் மாதிரி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாமா? ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு வர்றப்போ இப்போ நிறைய வந்து ஷார்ட்கட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபேட் பர்னர்ஸ் நிறைய வந்து டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கிறாங்க. அண்ட் நிறைய பவுடர் ஃபார்ம்ல கூட நிறைய எடுத்துக்கிறாங்க. இஃப் யூ ஆஸ்க் மீ, வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பா ஹெல்தியா இருக்கணும். ஸோ ஹெல்தி வெயிட் லாஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணணும். அப்போ வெயிட் லாஸ்க்கு என்னதான் மேம் பெஸ்ட் சொல்யூஷன்? வெயிட் லாஸை பொறுத்தளவு எப்பவுமே வந்து காம்பினேஷன் ப்ரோட்டோகால் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டி, எவ்ரிடே பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம் போறதோ இல்லை ஜூம்பாவோ ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் பண்றீங்களோ கண்டிப்பா அது முக்கியம். அதை தவிர நீங்க வந்து எடுத்துக்க வேண்டிய டயட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ டயட்டை பொறுத்தளவு டயட்டை ஸ்கிப் பண்ணாம லைக் பேம்பூ ரைஸ் அண்ட் ஜாகரி சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து உணவு வகையிலேயே வந்து ஆர்கானிக்கா நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஹெல்தியா நடக்கும். மேபி இந்த உணவுகளை சாப்பிட்டு நீங்க வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆகும், ஆனா ரொம்ப ஹெல்தியா வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்றது ஆர்கானிக்கா வெயிட் லாஸ் ஆகுறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கு. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்கானிக் பவுடர்ஸை யூஸ் பண்றது ஆல்வேஸ் சேஃப் அப்படின்றது என்னுடைய கருத்து.